அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் வாக்கு திருட்டு என்பது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் போய்கொண்டிருக்கிறது. அது குறித்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பேத்தியாக நமக்கு அறியப்படக்கூடிய கமாலிகா காமராஜ் அவர்கள் நம்முடன் இன்று அந்த வாக்கு திருட்டு குறித்த அந்த பதிவுகளை பகிர்வதற்காக இருக்கிறார்கள், கலந்திருக்கிறார்கள். என்ன விஷயம் சொன்னா, சாதாரணமா பிச்சை எடுத்தாவது என் இன மக்கள் படிப்பை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றுவேன் என்று இன்று உலகமே தமிழ்நாட்டை போற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆகச்சிறந்த உதாரணம். அவரை தவிர வேறு யாருக்கும் நாம் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது. அவரின் வாரிசாக அறியப்படக்கூடிய அம்மா அவர்கள் இப்பொழுது வாக்குத்தட்டு குறித்து அவர்களுடைய அரசியல் பார்வையை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது இந்த நாட்டுக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு விஷயத்தை தான் நம்ம முன்னெடுக்கணும். தேர்தல் ஆணையமும் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றமும் நம்ம நாட்டோட இரண்டு முதுகெலும்புன்னு நம்ம சொல்லுவாங்க. இதை நோக்கி தான் மக்களாகியவர்கள் அவங்க செலக்ட் பண்ற பர்சன் தான் ஆட்சி பணியில் அமர்ந்து மக்கள் பணியும் நாட்டுக்கு தேவையான விஷயத்தையும் குரல் உரைப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது இரண்டுத்துலேயுமே நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். இதை ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சு இதை தோலுரித்து காட்டியிருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு. ஸோ இதை சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்துல மெத்தனம் மட்டுமே காட்டும் ஒரு விதத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்தும் நம்ம தலைவர் நம்ம ராகுல் காந்தி அண்ணா மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு பீகார்ல இந்த 13 நாள் நடைப்பயணம் வெற்றிகரமாக இந்த மாலை இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அது பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அங்கங்க பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு, நிஜமாவே கடல் போல திரண்டு அவங்களுக்கு யார் இருந்தாலும் விரட்டி அடிப்போம். என்ன இப்ப பிஜேபியில நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சடனா பாகிஸ்தான்ல இருந்து 3 பேர் தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன கண் துடைப்பு வித்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ இதெல்லாம் நம்ம மேல ஒரு பயம் இருக்கு. ராகுல் காந்தி ஏதோ ஒண்ணு பண்ணிட போறாரு, மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சிட போறாரு, நம்மளோட விஷயங்களை சாயம் எல்லாம் களைய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பிஜேபி பதறும் தருவாயில தான் இறங்கியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க செஞ்ச விஷயத்துல துளியளவு கூட பயமோ இல்ல அவங்க செஞ்ச விஷயத்துல சரி செஞ்சுக்கணும் ஒரு எண்ணமும் இப்ப வரைக்கும் முன்வைக்கல. ஏன்னா இந்த 10 ஆண்டு காலம் முடிந்து 12வது ஆண்டு காலம் தொடங்கிட்டாரு மோடி அவர்கள். ஆனா இப்படிதான் இவர் ஓட்டை பெற்றிருக்காரு அப்படின்னும் போது கேவலமான ஒரு செயல் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் குறுக்கிட்டு சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. தவறு என்பதை தவறு செய்தவர்கள் தான் அந்த தவறை தெரிந்து கொள்ள நினைப்பார்கள். இந்த தவறு செய்வதுதான் அவர்களுடைய கொள்கையே. அஜெண்டா இருக்கும் இல்லையா, புக் இருக்கும், அவங்களுடைய பைலா இருக்கும். அந்த பைலாலேயே என்ன இருக்குன்னா சர்வாதிகாரத்தை தலை தூக்கி நிறுத்த வேண்டும்ன்றது அவங்க பைலா. சோ அதுக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அந்த இடத்துலதான் சர்வாதிகாரத்தை வளர்ப்பாங்க. ஏன்னா ஜனநாயகம் இருக்கும்போது சர்வாதிகாரத்தை வளர்க்க முடியாது. அந்த கான்செப்ட் தான். நிச்சயமாக அதை தான் அமித்ஷா அவர்களும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் 50 ஆண்டு காலம் பிஜேபி கால் ஊன்றி நிற்கும் அப்படிங்கிற அமித்ஷா அவர்கள் இப்ப மட்டும் சொல்லலைங்க, 2017 மத்திய பிரதேசத்துல இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. நாம 10-15 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்காக வரவில்லை, 50 ஆண்டுகள் இந்தியாவை ஆள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கோன்றாரு. அப்ப சொன்னாலும் அவங்களோட திருட்டு எண்ணமும் திருட்டு புத்தியும் மக்களிடையே பேசப்படவும் இல்லை, வெளிக்காட்டவும் இல்லை. இப்ப பகிரங்கமாக தோலுரித்து காட்டும் நிலையில் கூட அவர் இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னும் போது இன்னும் அவங்க கட்ஸ இந்த நேரத்துல நான் பாராட்டுறதா என்ன சொல்றது, அவங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காங்க. நிச்சயமாக திருட்டு ஓட்டு மூலமாக ஆட்சிக்கு வருவோம். ஆமா, இப்ப ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது 3 முறை இந்த நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படிங்கறத புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் டெல்லியில் ஒரு 150 கோடியில் ஒரு மண்டபம், ஒரு கட்டிடம் எழுப்பி அதில் ஒரு நூலகங்கள் உருவாக்கி அதுல அத்தனை சொகுசான ஒரு எம்பிஆர் யாரா இருந்தாலும் அங்க பிடங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பகிரங்கமாக இன்னும் பதிவிறக்கம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 120க்கு மேல என்ஜிஓஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபண்ட் எப்படியும் வருது உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து. இது எப்படி சாத்தியமாகுது? அப்ப நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், யாரை நம்பி மக்கள் இருக்காங்க, இந்த நாடு எதை நோக்கி மக்கள் கிட்ட கொடுக்க போகுது, இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. எத்தனை சுதந்திரம் அடையறதுக்கு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து போராடி பெற்ற ஒரு சுதந்திரம் மக்களுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் மட்டும்தான் நம்ம காங்கிரஸ் பெரிய இயக்கத்துல இருக்கவங்க உயிர் நீத்தவங்க இருக்காங்க. சோ அப்படி இருந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறது போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால இதையெல்லாம் கண்டித்து அடுத்த மாநிலம் மட்டும் அல்லாது இப்ப அண்ணன் சொன்னது போல பல இடங்களில் பேசப்பட்டது போல கருப்பு கொடியை ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது அவங்களை நிப்பாட்டி
அந்த இடத்துல வந்து அண்ணா அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இங்க வாங்க ஒரு நிமிஷம், எதுக்கு நீங்க கருப்பு கொடி காமிக்கிறீங்க, உங்களுக்காக சேர்ந்து தான் நான் போராடுறேன், எனக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் இது யதார்த்தமான உண்மை. ஒரு தலைவனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் நம்ம தலைவருக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து இந்நேரத்துல நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பயணிப்பது வந்து நான் பெருமையா கருதுறேன். இதை அடுத்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறது வந்து இந்த நேரத்துல ரொம்ப வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அதை வந்து 7ஆம் தேதி வந்து தென்காசி மாவட்டம் திருநெல்வேலியில வந்து இதை வந்து பிரம்மாண்டமான ஒரு 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 மாநாடு வந்து நம்ம நடத்த போறோம். இது மக்கள் மத்தியில வந்து ஊடகம் பெரிய அளவு பேசப்படலைன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குதான் செய்து. இருந்தாலும் ஒவ்வொரு வீடிலும் ஒவ்வொரு இளைஞர்களிடமும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தொண்டனுக்கும் உறுப்பினருக்கும் உண்டானது அப்படிங்கிறத நம்மளும் தொடர்ந்து செயல்படணும். இந்த ஒரு மாநாட்டிற்கு வந்து குடும்பமாக சேர்ந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்துக்காக முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ ஒரு கூட்டு முயற்சியாக இதை நல்ல முறையில் மக்களிடம் சேர்ப்போம் என்று நினைக்கிறேன். நல்ல கருத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை கூறி இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். என்னவென்று சொன்னால், எத்தனை அமித்ஷாக்கள் உருவானாலும், எத்தனை நரேந்திர தாமோதாஸ் மோடி உருவானாலும், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒற்றை மனிதராய் நின்று அவர்கள் அனைவரையும் தும்சம் செய்வார். நிச்சயமாக வாக்கு திருட்டை அடியோடு ஒழித்து காங்கிரஸ் ஆட்சி இந்திய அளவில் மலரும், இந்தியா கூட்டணி வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதை அருமையாக பதிவிட்டிருக்கிறார்கள். கமாலிகா காமராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி அம்மா.